திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்தை செய்ய முடியாததை தான் செய்து காண்பிப்பேன் என்ற ஒரு வேகத்துடன் செயல்படக்கூடிய முதலமைச்சர் பெண்களுக்கு 3 கேஸ் சிலிண்டர் சொகுசு பஸ்களை ஃப்ரீயா டிரான்ஸ்போர்ட் பண்றதுல ஏற்கனவே அவர் தேர்தல் அறிக்கை சொல்றதை தவிர கரூர் மீட்டிங்னே சொல்லியிருக்காரு. அதை இம்ப்ளிமெண்ட் பண்றாரு. 2,50,000 ரூபாய் குறிச்சு வச்சுக்குது. அது எந்த கணக்குல வருமோ தெரியல. கொடுத்தால் கொடுக்கவில்லை என்றால் கொடுத்தார் என்றெல்லாம் அந்த சப்பக்கட்டு கட்டத்துக்கு நான் தயாராக. அவர் கொடுத்ததை வரவேற்க வேண்டும். காரணம், தேர்தலுடைய அறிக்கையை அமல்படுத்தி விட்டார். என்னை பொறுத்த மட்டும் ப. சிதம்பரம் அவர்கள் சொல்லுவது சரி. காரணம் என்ன என்று கேட்டால், இதே ப. சிதம்பரம் முதலமைச்சர் விஜயை சந்திக்கும் பொழுது வரியை அதிகமா போடுங்க, ஆனா பொதுமக்களுக்கு ஏற்க போடுங்க, இலவசத்தை கொஞ்சம் குறைங்கன்னு அறிவுரை பண்ணிருக்காரு ப. சிதம்பரம். அதே ப. சிதம்பரம் சொல்வதை விஜய் அவர்கள் கேட்கவில்லை. தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்களிடம் தமிழ்நாட்டில் கோவைக்கும் ஓசூரிலும் மெட்ரோ வேணும் என்று கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் மத்திய அரசாங்கத்திடம். அந்த மெட்ரோல ஸ்டேஷன்ல கும்பலே கிடையாது. அது இந்த மாதிரி வெற்றி பயணம் என்று சொல்லி இன்னும் இலவசம் கொடுத்தால் மெட்ரோ மூடிடலாம். காங்கிரசிற்கும் தமிழ் வெற்றி கழகத்திற்கும் கசப்பு இருப்பது டெல்லியில் தெரிகிறது. அதனுடைய பிரதிபலிப்பு தான் மாணிக் தாக்கூருடைய பேச்சை கேட்க வேண்டும். இதற்கெல்லாம் திருப்பு முனை எங்க சொல்லுங்க பார்ப்போம். அமித்ஷா விஜய் சந்திச்சது வேற ஒண்ணுமே கிடையாது. ராகுல் காந்திக்கு மூக்குல வேத்து கொண்டு விஜய் அவர்கள் குறைந்தது 25 எம்எல்ஏக்கள் அதிமுக திமுக கொஞ்சம் எடுப்பாங்க. ஆக மொத்தம் குதிரை பேரம் கண்டினியூ ஆகுமா என்று சந்தேகம் கூட இருக்கிறது. இதுதான் காங்கிரஸ் அச்சப்படுது. திமுக இல்லாமல் தாவேகா இல்லாமல் காங்கிரஸ் தமிழ்நாட்டில் இல்லவே இல்லை. சேகர் பாபு, KN நேரு, திமுக ஒரு அழுத்தம் குறைந்து விட்டதாகத்தான் நான் பார்க்கிறேன். திமுகவில் இருந்த பல தலைவர்கள் இன்னும் ஆற்காடு வீராசாமி நம்மிடையே இருக்கிறார். அவருக்கு இருக்கக்கூடிய புரிதல் திராவிடத்தை பற்றியும் திராவிட கொள்கைகளை பற்றியும் அந்த புரிதல் உதயநிதிக்கு இல்லை. திமுகவில் தொண்டர்கள் தாவேகாவில் சேர ஆரம்பித்து விட்டார்கள். 2029 திமுக இருக்கிற இடம் தெரியாம போயிடும். மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் டெல்லியிலிருந்து ராஜகோபால் அவர்கள். சார் வணக்கம். சார் நமஸ்காரம். நமஸ்காரம். எப்படி இருக்கீங்க சார்? சார், தமிழ்நாடு சட்டமன்றத்துல அதிரடியான அறிவிப்புகள் வெளியாயிருக்கு. அதாவது சொன்னதை செய்தாரா முதல்வர் விஜய் என்ற மாதிரி இருக்கு. அதாவது அன்னபூர்ணி சூப்பர் சிக்ஸர் சொல்லியிருந்தாரு. அதுல முதல் கட்டமா 3 சிலிண்டர்கள் இலவசமா தரும். அதே போல பெண்களுக்கு பேருந்தில் இலவசம் வெற்றி பயணத்தை முதல் கட்டமா அறிவிக்கிறோம்னு சொல்லிட்டு அதுல சில விரிவாக்கங்களையும் சொல்லியிருந்தாரு. அதே போல பரந்தூர் விமான நிலையத்தை அந்த இடத்துல தடை செஞ்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம அதுக்கான வேறு இடங்கள் பார்க்க போறதாகவும் சொல்லியிருக்காரு. எப்படி பாக்குறீங்க அந்த அதிரடி அறிவிப்புகளை எல்லாம்? அறிவிப்புகள் வரவேற்கத்தக்கது. திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்தை செய்ய முடியாததை தான் செய்து காண்பிப்பேன் என்ற ஒரு வேகத்துடன் செயல்படக்கூடிய முதலமைச்சர் சில விஷயங்களை கருத்து கொண்டிருக்க வேண்டும். நாடாளுமன்றத்தில் எப்படி டைரக்ட் டெலிகாஸ்ட் சில விஷயங்களை பொதுமக்களுக்கு நேரடியாக சொல்லி கொண்டு போகிறதோ, அதே மாதிரி தமிழ்நாட்டினுடைய தொலைக்காட்சி டைரக்டா டெலிகாஸ்ட் பண்ணா கூட பரந்தூர் விமான நிலைய மக்கள் 1,00,000 பேர் இருந்தாலும் மீதி பல கோடி பேருக்கு ஏமாற்றம் என்று மு.க. ஸ்டாலின் சொல்லி இருப்பதும் கணக்கில் கொள்ள வேண்டும். காரணம், மு.க. ஸ்டாலின் பதவியில் இருந்தபோது 3 ஆண்டுகள் இந்த பரந்தூர் விமான நிலையத்தை பற்றி பேசினார்கள். இதனால் பொருளாதார வளர்ச்சி தடைப்படும். ஆனால் தமிழ் வெற்றி கழகத்திற்கு சாதகமாக பரந்தூர் விமான நிலையத்தை நிறுத்தி வைத்தது, அதாவது ஸ்டாப் பண்ணது வரவேற்கத்தக்கது என்று காங்கிரஸ் கூறியிருப்பதும் ஏதோ அவர் வளர்ச்சி திட்டத்தில் இன்ட்ரெஸ்ட் இருக்காங்களா இல்லையா தெரியாது. பெண்களுக்கு 3 கேஸ் சிலிண்டர் சொகுசு பஸ்களை ஃப்ரீயா டிரான்ஸ்போர்ட் பண்றதுல ஏற்கனவே அவர் தேர்தல் அறிக்கை சொல்றதை தவிர கரூர் மீட்டிங்னே சொல்லியிருக்காரு. அதை இம்ப்ளிமெண்ட் பண்றாரு. 6 சிலிண்டர் 3 தான் கொடுத்து அடுத்த 3 அப்ப கொடுக்க வரும் எலெக்ஷன் போகுது. அதை தவிர அந்த 2,50,000 ரூபாய் குறிச்சு வச்சுக்குது. அது எந்த கணக்குல வருமோ தெரியல. அது ஒரு சிக்கலாகத்தான் நான் பார்க்கிறேன். ஓகே சார், பட்ஜெட் வெளியிடும் பொழுது இந்த மாதிரி பெண்களுக்கு அறிவிச்ச அந்த திட்டங்கள் எல்லாம் வெளியிடல. குறிப்பா சொல்லப்பட்டது அன்னபூர்ணி சூப்பர் சிக்ஸர்ஸ் எங்கே அப்படின்ற ஒரு கேள்விதான் கேட்கப்பட்டது. அதோட முதல் கட்டமா ஆரம்பிச்சிடுறாங்க. அது மட்டும் இல்லாம பெண்களுக்கான அந்த பேருந்து விரிவாக்கம், பேருந்து இலவச விரிவாக்கம், வெற்றி பயணம்னு சொல்றாரு. அனைத்து பேருந்துகளிலும் இலவசம், சிட்டிக்குள்ள வெகு தூர மாவட்டம் போறதுல சாதாரண பேருந்துகளில் இலவசம் அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாமே பெண்கள் மத்தியில ஒரு பெரிய கவன ஈர்ப்பா இருக்கு. உண்மைதான். சொன்னாலும் சொல்லாட்டாலும் அவர் சொன்னதை செஞ்சு காமிச்சிருக்காரு. இனிமேல் பஸ் கிரௌட் அதிகமா போயிடும்.
ஏற்கனவே இலவசமாக கொடுத்திருந்தா அதுதான் பொன்முடி ஓசியில பஸ்ல போறீங்கன்னா கிண்டல் பண்ணாங்க, இதுக்கு கிண்டல் பண்ணுவாங்க. ஆக மொத்தம் எனக்கு ஒரே ஒரு கேள்வி தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்களிடம். தமிழ்நாட்டில் கோவைக்கும் ஓசூரிலும் மற்ற மதுரையிலும் மெட்ரோ வேணும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் மத்திய அரசாங்கத்திடம். மெட்ரோ வந்ததுன்னா பல ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் செலவழித்து சென்னையில் கட்டப்படுகிறது. அந்த மெட்ரோல ஸ்டேஷன்ல கும்பலே கிடையாது, மெட்ரோல கும்பலே கிடையாது. அது இந்த மாதிரி வெற்றி பயணம் என்று சொல்லி பல பெண்மணிகளுக்கு இன்னும் இலவசம் கொடுத்தால் மெட்ரோ மூடிடலாம். அதனால கோயம்புத்தூர்ல ஆரம்பிக்கவே வேணாம். ஏன்னா எல்லாருமே இப்படி பண்ணுவாங்க. பொது மக்களிடையே ஒரு வீழ்ச்சி வரும், அதாவது டிராபிக் வரும். எந்தெந்த கிராமத்துக்கெல்லாம் இது எக்ஸ்டெண்ட் பண்ணான்னு வச்சு ஒரு வேலை அதெல்லாம் ஒரு பெரிய இன்னல் கிடைக்கும். மெட்ரோவுக்கும் அனுமதி தேவை, இலவசத்திற்கு ஒரு லிமிட் வேணும். வருவாய் எங்க இருக்கு? எல்லாமே நீங்க ஃப்ரீயா கொடுத்துட்டீங்கன்னா வருவாய் எங்க வரப்போகுது? இதெல்லாம் மனதில் கொண்டு இதை செய்திருப்பார் என்று நினைக்கிறேன். லெட் அஸ் see. சார் என்ன சார் கொடுத்தாலும் கொடுத்தாருன்னு சொல்றீங்க, கொடுக்கலனாலும் விஜய் கொடுக்கலன்னு சொல்றீங்க அப்படின்ற ஒரு கேள்வியும் தாவேகா தரப்புல இருந்து கேட்கப்படும்ல. அதுக்கு நான் பதில் சொல்ல தயாரா இருக்கேன். அதுக்கு பதில் சொல்றேன். கொடுத்தால் கொடுக்கவில்லை என்றால் கொடுத்தார் என்றெல்லாம் அந்த சப்ப கண்டு கட்டுறதுக்கு நான் தயாரா இல்லை. அவர் கொடுத்ததை வரவேற்க வேண்டும். காரணம், தேர்தலுடைய அறிக்கையை அமல்படுத்தி விட்டார். அதே விஜய் அவர்கள் எப்படி நிதி திரட்ட போகிறேன், அந்த பைனான்சியல் ரிசோர்ஸ் எப்படி வரப்போகுதுன்னு சொல்லல. 1 லட்சம் கோடி முதலீட்டை ஈர்த்திருக்காங்க. வந்துச்சா பணம்? அது 3 வருஷம் 4 வருஷம் 5 வருஷத்துக்கு தான் சொல்லியிருக்காரு. நாளை காலையிலே வரல. உங்களுக்கு என்னை பொறுத்த மட்டும் ப. சிதம்பரம் அவர்கள் சொல்லுவது சரி. காரணம் என்ன என்று கேட்டால், இதே ப. சிதம்பரம் முதலமைச்சர் விஜயை சந்திக்கும் பொழுது வரியை அதிகமா போடுங்க, ஆனா பொதுமக்களுக்கு ஏற்க போடுங்க, இலவசத்தை கொஞ்சம் குறைங்கன்னு அறிவுரை பண்ணியிருக்காரு ப. சிதம்பரம். அதே ப. சிதம்பரம் சொல்வதை விஜய் அவர்கள் கேட்கவில்லை என்று தான் தெரிகிறது. ஏன்னா நீங்க எவ்வளவு ஸ்பெண்ட் பண்றீங்களோ அதுக்கேற்ற வருமானம் வரும். இப்போ ஒண்ணுங்க, உங்களுக்கு சம்பளம் ஒரு எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வச்சுங்க. ஒரு பேச்சுக்கு என் சம்பளம் 100 ரூபா, நான் 150 ரூபா ஆச்சுன்னா, ராபின் சார் எனக்கு ஒரு 50 ரூபா கடன் கொடுங்க, உங்ககிட்ட தான் கேட்கணும். அந்த 50 ரூபா கடன் வாங்கிட்டேன்னா அடுத்த வாட்டி இன்னொருத்தர்கிட்ட போய் பார்ப்பேன், XYZ கிட்ட போய் ஒரு 50 ரூபா கொடு. ஆக மொத்தம் உங்ககிட்ட இருக்க பணத்தை விட 100 ரூபா கணக்கானாச்சு, எங்கேருந்து கொடுக்க போறீங்க? இது ஒரு தற்கொலை முயற்சியாகத்தான் பலர் நோக்குவார்கள். ஏன்னா இன்கம் பண்ணி ஆகணும். உங்களுக்கு எக்கானமி நல்லா இருக்கணும், இன்கம் வரணும். இருந்தாலும் எங்கிருந்து பண்ண போறாங்க வெயிட் பண்ணி பார்க்கணும். இந்த பட்ஜெட்ல அந்த மாதிரியான இடம் நான் பார்க்கல. அதை தவிர ஒரு குழு போட்டிருக்காரு, மன்டோக் சிங் அலுவாலியா தலைமையில சர்தார்ஜி பேச போறாரு. ஒருவேளை அதுக்காக வெயிட் பண்ற 65. இது கூட தீபாவளி அப்புறமா கொஞ்சம் டைம் கொடுத்துருக்காரு பாருங்க. அதுலயும் உங்களுக்கு ஒரு திங்கிங் ப்ராசஸ் இருக்குமோன்னு எனக்கு அதுல ஒரு குறி இருக்கிறது. அது நாளையில இருந்து ஒண்ணு இம்ப்ளிமெண்ட் பண்ண போகுது இல்லையா சார்? அது ஆகஸ்ட் 2ஆம் தேதியில இருந்து வெற்றி பயணம் தொடரும். அதுக்கப்புறம் தீபாவளியில இருந்து இந்த பெண்களுக்கான இந்த 3 சிலிண்டர் தொடரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறது. திமுக ஆட்சிக்கு 6 மாசம் 1 வருஷம் 2 வருஷம் கழிச்சுதான் அவங்களுடைய திட்டங்களையே நிறைவேற்றினாங்க. ஆனா விஜய் அவர்கள் வந்த ஒரு 3 மாசத்தில் நிறைவேற்றுறாருன்னு சொல்றாங்க. கரெக்ட். 6 சிலிண்டர் சொன்ன 3 தான் கொடுத்திருக்காரு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். அந்த 2 மாசம் ஏன் டைம் கொடுத்தாரு? 4 கொடுத்துக்க வேண்டியது தானே. அதையும் ஆக மொத்தம் அவர்களுக்கு பணம் இருப்பது இல்லை என்பதை வெளிப்படையாக காட்டுகிறார்கள் என்பதை நான் உணர்த்த ஆசைப்படுகிறேன், உணரும் செய்கிறேன். விஜய் அவர்கள் சேர்த்து யாரும் இல்லைன்னு சொல்ல, வெரி நைஸ் டெசிஷன். இது பொதுமக்களுக்கு வெல்ஃபேர் ஸ்கீம். ஆனா வரும்படி எங்க வரப்போகுது? அதுதான் ப. சிதம்பரம் கேட்கிறாரு. வளைகுடா நாடுகளில் உள்ள அசாத்திய சூழல் காரணமா நம்ம கிட்ட எரிபொருள் கம்மியா இருக்கு. அதனால முதல் கட்டமா 3 தரோம். ஒருவேளை அந்த சூழல்லாம் சரியாயிடுச்சுன்னா அதுக்கப்புறமா 6 தருவோன்ற மாதிரி சட்டமன்றத்துல இன்னைக்கு பேசியிருக்காரு. உண்மைதான். இப்ப அது ஒரு சொல்லிட்டாங்களே தவிர மத்திய அரசாங்கத்தின் மீது பழையபடிய மாதிரி வளைகுடா இருந்தது. அது ட்ரம்ப் மட்டும் போகுது. அது நரேந்திர மோடி ட்ரம்ப்புக்கெல்லாம் போயிடுச்சு. விஜய் 3 தரேன், அடுத்த 3 அப்புறம் தரேன்னு சொல்லி நிறுத்தினா நல்லா இருந்திருக்கும். பட் இருந்தாலும் விஜய்க்கு இருக்கக்கூடிய ஒரு இடையூறுகள், கன்ஸ்ட்ரெயின்ஸ் பார்க்க முடியுது நம்மளால. அவர் 6 அறிவித்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும். ஆனா 3 அறிவித்ததை வரவேற்கும். சார், ஸ்டாலின் அவர்கள் ஒரு கேஸ் கோர்ட்ல போட்டிருக்காரு சார். அதாவது நான் தான் கொளத்தூரில் வெற்றி பெற்றேன் என்று அறிவிக்க வேண்டும். கிட்டத்தட்ட 6 பூத்துகள்ல குளறுபடி நடந்திருக்கு. இவிஎம்மையும் விவிபேடையும் செக் பண்ணா உங்க எல்லாருக்கும் உண்மை தெரியும். நான் தான் வெற்றி பெற்றேன்னு அறிவிக்கணும்னு சொல்லிட்டு கேஸ் போட்டிருக்காரு. இப்படி பாக்குறீங்க சார்? இன்னும் எலெக்ஷன் கமிஷன் அந்த கேஸ் சுப்ரீம் கோர்ட் மட்டும் வரும். அதுக்குள்ளேயும் 2036 வந்துடும். ஏன்னா இப்போ 2001 அம்மையார் ஜெயலலிதா உயிரிழந்து இருந்த பொழுது
25 வருடங்களுக்கு முன்னதாக 3 கேஸ் இன்னும் நிலவில் இருக்குது. சிதம்பரம், சிவகங்கை ராஜகண்ணப்பன் கேஸ் போட்டாரு. அதுக்கப்புறம் 2 எலெக்ஷன் தோத்து போட்டாரு, 2 எலெக்ஷன் ஜெயிச்சுட்டாரு, 2 வாட்டி ராஜ்யசபால இருந்துட்டாரு. 20 வருஷம் ஆயிடுச்சு. அந்த மாதிரி இப்ப மு.க. ஸ்டாலின் சைதை துரைசாமி போட்ட கேஸ்ல ஒண்ணும் வரல. உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? சைதை துரைசாமி ஒரு கேஸ் போட்டிருக்காரு, இவர் ஒரு கேஸ் போட்டிருக்காரு அந்த பாபு மேல. ஆக மொத்தம் இந்த கொளத்தூர் என்பது பர்மனண்டா சுப்ரீம் கோர்ட் வாசல்ல போயிட்டு வந்து, ஏன்னா சைதை துரைசாமி கேஸ் அடுத்த மாசம் வரப்போகுது செப்டம்பர்ல டெல்லியில. இவர் போட்ட கேஸ் தமிழ்நாட்டுல வரும். அது தமிழ்நாட்டுல எதுலன்னு சொல்றாங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு வருவாரு. ஆக மொத்தம் இது சட்ட சிக்கலில் மாற்றிக்கொண்டு விட்டதே தவிர இதற்கு விடை கிடைப்பது கடினம். காரணம், ஹியூஜ் மெஜாரிட்டியில வந்திருக்காருல்ல, சும்மா இல்லையே. ஒரு 10 ஓட்டு 20 ஓட்டுனா நீங்க வேணா கவுண்ட் பண்ணலாம். இது வந்து பல ஆயிரக்கணக்கான ஓட்டுல வித்தியாசத்தை வந்ததுனால இது ஒரு அரசியல் தந்திரம். பொதுமக்கள் மற்றும் கட்சி ஊழியர்களை உற்சாகப்படுத்த வேண்டும். வருது 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 காமிச்சிட்டு இருப்பாங்க, அவ்வளவுதான். ஓகே, ஆனா அவருக்கு அந்த அளவுக்கு ஒரு கான்பிடென்ட் இருக்கிறது தெரியுது சார். குளத்தூர்ல நான் தான் வெற்றி பெற்றிருப்பேன், இங்க ஏதோ தப்பு நடந்திருக்குன்றது முன்னாள் முதல்வருக்கு தெரியுது. அந்த கான்பிடன்ஸ் இருக்கக்கூடியவர் வந்து அன்னைக்கே போய் எல்லாருக்கும் நன்றி தெரிவித்தார். உண்மை அப்பவே சொல்லிருக்க வேண்டியதானே, அத்தை சொல்லல. 2வது, இவர் எம்எல்ஏ ஆவார்னுட்டு மீதி எல்லா எம்எல்ஏக்கெல்லாம் ஸ்பெகுலேட் பண்ணாங்க. வேற தொகுதியிலேருந்து வந்தாலும் வரலாம், இல்ல வேற ஏதாவது ஒரு திமுக எம்எல்ஏ ராஜினாமா செய்ய சொல்லிட்டு இங்க அப்பா வருவாங்க, எங்க அப்பா வருவான்னு சொல்றாங்க. இப்போ இதெல்லாம் வச்சு பாத்தீங்கன்னா திருப்பியும் சட்டமன்றத்தில் மு.க. ஸ்டாலின் வருவது நிச்சயம் என்பதுதான் என்னுடைய கருத்து. வருவார், நிச்சயம் வருவார். ஏதாவது ஒரு பை எலெக்ஷன் நிற்பாரு. ஓகே, மீண்டும் இடைத்தேர்தலுக்கான அந்த தடையை நீட்டிச்சிருக்காங்க. செப்டம்பர் குறிப்பிட்ட தேதிகளுக்கு வரைக்கும் நீட்டிச்சிருக்காங்க. இடைத்தேர்தல் நடக்குமா நடக்காதா, இல்ல இதே நீட்டிப்பு அதிகரிச்சுட்டே போகுமா என்ற ஒரு கேள்வியும் இருக்கு. அது உச்சமன்றத்தில் எலெக்ஷன் கமிஷன் போய் பேச போறாங்க. இனி நீடிக்க முடியாது. 6 மாத காலம் டைம் வேண்டும். 6 மாதத்துக்குள்ள அவங்க டெசிஷன் எடுக்கலைன்னா சுப்ரீம் கோர்ட்ல எலெக்ஷன் கமிஷன் போய் அந்த தடையை நீக்கிவிடும் என்று எலெக்ஷன் கமிஷன் அதிகாரிகள் என்னிடம் சொன்னார்கள் இன்று காலை. அதை தவிர விஜய் அவர்களுக்கு ஒரு நிர்பந்தம் என்ன என்று கேட்டால், நாம் இருவரும் பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது நான் ஒரு வீடியோ காட்சியை பார்த்தேன். 10 எம்எல்ஏக்கள் அன்புமணி நம்ம வேலுமணியினுடைய தலைமையில் அதிமுகவில் ராஜினாமா செய்து சேர இருக்கிறார்கள் என்று மாணிக் தாக்கூர் சொல்லியிருக்காரு, கார்த்திக் சிதம்பரம் சொல்லியிருக்காரு. அந்த 10க்காக வெயிட் பண்றாரா விஜய்? 10 + 7 17. அப்ப திமுக ஒரு 5 பேர் ரிசைன் பண்ண 22. ஆக மொத்தம் இவர் அந்த 144 கணக்கு பாக்குறாரு, வேற ஒண்ணுமே கிடையாது. அது அரசியல் செய்தி, 2 பக்கமும் அரசியல் பண்றாங்க. அது என்னை பொறுத்த மட்டும் கார்த்திக் சிதம்பரம் சொல்லியிருக்காரு பாருங்க, அது அரசியல்ல தப்பு. அது ஏன்னா பொதுமக்கள் வாக்கு அளித்தவர்களுக்கு விரோதமா சரி. காங்கிரஸ் ஏன் போய் சேர்ந்து மத்த நாள் 5ஆம் தேதி மே மாசம் அவங்களுக்கு வாக்களிக்கல பொதுமக்கள்? கார்த்திக் சிதம்பரம் அதை மறந்துடுறாரு. இதையெல்லாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் அல்லவா பேசும்பொழுது. சார், அது வந்து ஒரு அலைன்ஸ் சார். அது அந்த அலைன்ஸுக்கு பிரேக் ஆகிறதுக்கான உரிமை அந்த அலைன்ஸோட தலைமைக்கு இருக்கு சார். தலைமைக்கு இருக்கு. இன்னைக்கு ஆதவர்ஜுனா ரிப்ளை கொடுத்தது, நம்ம கோவி ஷெரீனுக்கு ரிப்ளை கொடுத்ததெல்லாம் பாத்தீங்கன்னா சண்டை அசம்பிளிலே வந்துருச்சு. நான் கருப்பு துணி கருப்பு ஷேப்பு போட்டவன் தான் ஜெயிச்சுக்க வச்சா அந்த விஸ்வநாதனே சொல்றாங்க மேலூர்ல. அதுக்கு ஆதவர்ஜுனா பதில் சொல்லிட்டாரு, கேட்டுக்காரிகளா சொல்லிட்டாரு, இந்த 8 கட்சியில இருந்து நீங்க வந்துக்க முடியாது. அந்த 8 கட்சி இவங்க எடுத்துருந்தாங்க. பின்ன இந்த 8 கட்சி தீய சக்தின்னு சொன்னாங்க இவங்க. அந்த 8 கட்சி வெற்றி பெற்றது தீய சக்தி என்ற வர்ணனையில் தானே வெற்றி பெற்றார்கள். இவங்க தூய சக்தி வந்து 106, தீய சக்தி வந்து ஒரு 28. அப்படியாது கணக்கு. இது ஏதோ அரசியல், தமிழக அரசியலில் சட்டசபையிலும் அரசியல் வந்து விட்டது. ஒரு எதிர்பாராத நிலை தமிழக அரசாங்கத்திற்கு இருந்தால். இன்னைக்கு கார்த்திக் சிதம்பரம் சொல்லி இருக்கிறதுலேருந்து டெல்லியிலும் அது பேசுகிறார்கள். காங்கிரஸ் தாவேகா உறவு கசக்கிறதா இனிக்கிறதா தெரியல. ஏன்னா நேற்று மாணிக் தாக்கூர் சொல்றாரு, பிரதமருங்கிறாரு. இன்னைக்கு மேலூரை பத்தி விஸ்வநாதன் பேசும் பொழுது பின்னாடில இருந்து சொல்றாங்க, அதுக்கு பதில் சொல்றாரு சபாநாயகர், நீ சபாநாயகர் இதுல பேசாதீங்கன்னுட்டு. திமுகவுக்கு காங்கிரஸுக்கு வந்து காங்கிரஸ் ரொம்ப அகைன்ஸ்ட் டிஎம்கே, ஆனா அகைன்ஸ்ட் டிவிகே மாதிரி பேசுறாங்க. இதெல்லாம் ஒரு குழப்பத்தை உண்டாக்குறது. போதாத வரைக்கும் இடதுசாரிகள் கம்யூனிஸ்டுகள் தமிழக சர்க்குலரை கிண்டல் பண்றாங்க. அந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி வந்ததுக்கு நீங்க தடை போட்டிருக்க கூடாதுன்னு. நீங்க அதிகாரிகள் முக்கியமா அல்லது உங்களுக்கு இது முக்கியமான்னு கேட்கிறாரு, கம்யூனிஸ்ட் கட்சி முக்கியமா என்று. இதெல்லாம் வச்சு பாத்தீங்கன்னா தமிழக அரசியல் ஒரு குழப்பத்தில் இருப்பதோ என்று சந்தேகம் வருகிறது எனக்கு. ஓகே சார், மாணிக்கம் தாக்கூர் சொல்றாரு, இன்னும் அந்த ரசிகர் மோகத்துல இருந்து தாவேக்காவினர் வெளியே வரல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. எல்லா அமைச்சர்களும் விஜய் தான் அடுத்த பிஎம், விஜய் தான் அடுத்த பிஎம்னு சட்டமன்றத்துல பேசுறதையும் பாக்குறோம். அதே போல 100 நாள் அந்த ஆட்சியினோட சாதனை என்ற ஒரு பொதுக்கூட்டத்துல மரிய வில்சன் பேசுறாரு.
அடுத்த பிஎம் விஜய் தான் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாரு. இது காங்கிரசினர் மத்தியில ஒரு பெரிய கசப்புணர்வு உண்டு பண்ணுதான்ற ஒரு கேள்வியும் இருக்கு. அதைத்தான் நான் முன்னாடி சொன்னேன். காங்கிரசிற்கும் தமிழ் வெற்றி கழகத்திற்கும் கசப்பு இருப்பது டெல்லியில் தெரிகிறது ராபின்சன். அதனுடைய பிரதிபலிப்பு தான். தயவு செய்து மாணிக் தாக்கூருடைய பேச்சை கேட்க வேண்டும். இதற்கெல்லாம் திருப்பு முனை எங்க சொல்லுங்க பாப்போம். இங்க இந்த டேர்னிங் பாயிண்ட் எங்க சொல்லுமா? அமித்ஷா விஜய் சந்திச்சது வேற ஒண்ணுமே கிடையாது. அமித்ஷா விஜய் சந்திப்பில் ராகுல் காந்திக்கு மூக்குல வேத்து கொட்டு விஜய் அவர்கள் 2 பக்கமும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறாரு. காங்கிரஸ் வித்ட்ரா பண்றேன்னு சொன்னாங்கன்னா கரெக்டா அந்த 10 பேர் வேலுமணிகள் உள்ள வந்துருவாங்க. அதை பயந்து தானே சொல்றாங்க ரிஜன் பண்ணக்கூடாதுன்னுட்டு. அந்த விஜய் அவர்களுக்கு மெஜாரிட்டி கிடைத்து விடும் என்று தானே மாணிக் தாக்கூர் பயப்படுறாரு. ஒருவேளை காங்கிரஸ் தமிழ் வெற்றி கழகத்திலிருந்து வெளியே போகக்கூடிய சூழ்நிலை உருவாகிறதோ என்ற சந்தேகம் டெல்லியில வந்து விட்டது. அது மேல ஊழல் புகார் இருக்குது. இன்னைக்கு மாரி வில்சன் ஓப்பனா சொல்லியிருக்காரு, எங்கிட்டயே பணம் கேட்டாங்கன்னு. ஆக மொத்தம் அந்த நிதி அமைச்சரும் கல்வித்துறை அமைச்சருக்குமே ஒரு விரோதங்கள் இருப்பதனால் அந்த நிதி அமைச்சர் கூட சொன்னாரு, விஸ்வநாங்கிட்ட நீ பேசாதீங்க உட்காந்துங்கிறாங்க. நான் டெலிவிஷன்ல பார்த்தேன். ஆக மொத்தம் அவங்களுக்கே உள்ள ஒரு கசமசா இருக்குது தெரியுது வெளில. ஓகே, இப்ப அதிமுகவுல இருந்து ஒரு 10 பேர் வர இருக்கிறாங்க, மேலும் 10 பேர் வர இருக்கிறாங்கன்னு செங்கோட்டையன் சொல்றாரு. அப்படி வந்துட்டா காங்கிரஸ கழட்டி விடுமா தாவேகா என்ற ஒரு கேள்வியும் இருக்கு. கழட்டி விட்டு தான் போகுது. இந்த 144 வருதா இல்லையா பாருங்க விஜய்க்கு. அடுத்த நம்பிக்கை ஓட்டு எடுப்பதற்கு முன்னதாக விஜய் அவர்கள் குறைந்தது 25 எம்எல்ஏக்கள் காங்கிரஸ்ல இருந்து, சாரி நம்ம இதுல இருந்து வேற எடுத்துருவாங்க, டக்குன்னு எடுத்துருவாரு. அதிமுக இருந்து திமுக இருந்து கொஞ்சம் எடுப்பாங்க. ஆக மொத்தம் குதிரை பேரம் கண்டினியூ ஆகுமா என்ற சந்தேகம் கூட இருக்கிறது. இதுதான் காங்கிரஸ் அச்சப்படுது. ரொம்ப காங்கிரஸுக்கு ஒரு பிரிகேரியஸ் சிச்சுவேஷன், ஒரு தர்மசகனமான நிலைமையில இருக்குது காங்கிரஸ். இப்ப அது போதாக வரைக்கும் இன்னைக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியால பெரிய இன்டர்வியூ கொடுத்திருக்காரு. அடுத்த 3rd பொலிட்டிக்கல் பார்ட்டியா காங்கிரஸ் வரப்போகுதுன்னு எங்க சொப்பனம் பார்த்துன்னு இருக்காரு. நம்ம திமுக இல்லாமல் தாவேகா இல்லாமல் காங்கிரஸ் தமிழ்நாட்டில் இல்லவே இல்லை. பதவிக்காதன்னு இருக்காங்களே தவிர தூழியர்கள் எங்க இருக்காங்க சொல்லுங்க பாப்போம். காங்கிரஸ் என்பது அகில இந்திய அளவில் செத்து போச்சு, தமிழ்நாட்டில் செத்து போய் கொண்டு இருக்கிறது. இப்போ விஜயனுடைய தலைமையில டான்ஸ் ஆடலான்னு பாக்குறாங்களா காங்கிரஸ்காரங்க? அதை விஜய் ஒத்துக்க மாட்டாரு. இந்த கோபம் முழுக்களும் மகாபலிபுரத்தில் விஜய் அவர்கள் அமித்ஷாவிற்கு கொடுத்த சூட்கேஸ்னால இவங்க பயப்படுறாங்க. ஓகே சார், காங்கிரஸ் இல்லாத தாவேகா தேசிய அரசியல்ல என்ன ரோல பிளே பண்ண போகுது? எம்பி இருந்தாலும் லோட் பண்ண போகுதுன்னு சொல்லிட்டாரு மாணிக் தாக்கூர். எம்பி வரத்துக்கு இன்னும் 2 வருஷம் இருக்குது, 3 வருஷம் இருக்குது. அது மட்டும் 3 வருஷத்தை இந்திய கூட்டணியில் தமிழ் வெற்றி கழகம் வராதுன்னு தான் சொல்லிட்டாங்க. காரணம் என்ன என்று கேட்டார் ராபின்சன். இந்திய கூட்டணி என்பது வட இந்தியாவில் இல்லை. மம்தா பானர்ஜி போயிட்டாங்க, ஸ்டாலின் வெளில வந்துட்டாரு, தேஜஸ்வி யாதவ் வெளில வந்துட்டாரு, ஓமர் அப்துல்லா வந்துட்டாரு, அரவிந்த் கெஜ்ரிவால் வந்துட்டார். இந்திய என்பது சும்மா இவங்கள பண்றாங்க. ஆனால் விஜய் அவர்கள் மற்றும் காங்கிரஸை ஆதரிக்கக்கூடிய மம்தா பானர்ஜி போன்றவர்கள், உத்தவ் தாக்கரே போன்றவர்கள் உத்தரப்பிரதேசத்தில் யோகி மீண்டும் ஆட்சிக்கு வந்து விட்டால் 2029 மீண்டும் பாஜக 4வது முறையாக முதல் மோடி வந்து விடுவார் என்ற பிம்பத்தை உருவாக்கினார்களே. ஆனால் அது மட்டும் வெயிட் பண்ணுவாரு விஜய். உத்தரப்பிரதேச எலெக்ஷன் மட்டும் இந்த சண்டை போயிட்டு இருக்கும். அப்புறம் காங்கிரஸோட நிலைமை என்னது? நான் ஒண்ணு கேள்விப்பட்டேன், அந்த 5 காங்கிரஸ் எம்எல்ஏ தாவேக்கால சேர போறாங்கன்ட்டு. அப்ப என்ன ஆகும்? காங்கிரஸ்குள்ளேயும் குதிரை பேர அரசியல ஆரம்பிச்சுட்டாரா விஜய்? அவங்க வர தயாரா இருக்காங்க சார். காங்கிரஸ் நம்பி எவன் சார் நட்டாத்த கீழே இறங்குவோம்? இன்னும் 5 வருஷம் இருக்கணுமே. அவங்க காங்கிரஸ் வந்து மந்திரி பேர் கொடுத்துட்டாங்க டாட்டா, மீதிய 3 பேருக்கு ஏதாவது கொடுக்கணும் இல்லை அவங்க ஒண்ணுமே தாண்டி மோதி. ஆக மொத்தம் அதிமுக திமுகவை தவிர காங்கிரஸ் உள்ளே கை வைப்பார் விஜய் கண்டிப்பா. இவங்களே வந்துடுவாங்க சார், அவங்க கை வைக்கணும்னு அவசியம் இல்லை ராபின்சன். ஓகே சார், திருமாவளவனுமே பகிரங்கமா அறிவிச்சிருந்தாரு தாவேக்காவோட தான் கூட்டணின்னு சொல்லிட்டு. ஆனா தாவேக்கா சைட்ல இருந்து அந்த மாதிரியான எந்த ஒரு சமிக்கையும் வெளியே வரல. அது மட்டும் இல்லாம வன்னியரசு பேசும்போதெல்லாம், மோடி குறித்து பேசும்போது, அமித்ஷா குறித்து பேசும்போது அதை அவை குறிப்புல இருந்து நீக்குங்கன்னு சொல்லிட்டு ஆதவர்ஜுனா சொல்றாரு, சபாநாயகர் சொல்றாரு. தாவேக்கா வெர்சஸ் திருமா அந்த சண்டையும் போதா இந்த கூட்டணிக்குள்ள? காங்கிரஸ்க்கு தான் முக்கியங்க. ஒண்ணு ஒரு எம்எல்ஏ டிஎம்கேல சேர்ந்துருவாரு தாவேக்கால இருந்து. நாளைக்கு வன்னியரசு தாவேக்காலே சேர்ந்துட்டாருன்னா என்ன பண்ணுவீங்க? சேர மாட்டாரு. அவர் எழுச்சி தமிழ் சொல்லிட்டு இருப்பாரு. எழுச்சி தமிழுக்கு எழுச்சி ஆயிடுச்சுங்களே. எழுச்சி தமிழ் எங்க போயிருக்காரு தெரியலையே. இப்போ அவர் அமித்ஷாவோட பேசிட்டு இருக்காரு. அவர் தானே போய் விஜயை பார்த்தாரு. அது தெரியுமா? அந்த எழுச்சி தமிழ் தான் விஜய்க்கும் அமித்ஷாவிற்கும் தூதுவராக இருந்தது. அந்த எழுச்சி தமிழ் தான். ஆக மொத்தம் திமுகவில் அந்த தாவேகா மந்திரி சபையில் இருந்தாலும் விசிகா எழுச்சி தமிழருடைய திருமாவளவனுடைய கட்சி கண்டிப்பாக
திராவிட முன்னேற்ற கழகத்தில் மீண்டும் உறவு வைத்துக் கொள்ளும். ஓகே சார், கனிமொழி அவர்களுக்கு பொதுச் செயலாளர் பதவி கொடுக்க வேண்டும்னு சொல்லிட்டு திமுகவினுடைய அந்த மறுசீரமைப்பு கூட்டத்துல பேசியிருக்காங்க. கனிமொழிக்கு பொதுச் செயலாளர் ஒரு பெண்ணை முன்னிறுத்தணும் அப்படின்னு திமுகவினர் விரும்புறத பாக்குறோம். இது உதயநிதிக்கு ஒரு பெரிய பின்னடைவா என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா கனிமொழிக்கு ஒரு பதவி தந்தாக வேண்டும், ராஜாவிற்கும் தந்தாக வேண்டும். இருவரும் சிறப்பாக லோக்சபாவில் செயல்படுகிறார்கள். அந்த பின்னணியில் பார்த்தால் கண்டிப்பாக கனிமொழிக்கு ஒரு நல்ல முக்கிய பதவி தர வேண்டும். ஒருவேளை யாரு கண்டாங்க, அந்த அம்மா அமைச்சரான ஆயிடலாமே செப்டம்பர் மாசத்துல நரேந்திர மோடி அரசாங்கத்தில். அதுவும் ஒண்ணு இருக்குது இல்ல, நரேந்திர மோடி அரசாங்கத்தில் கனிமொழி அமைச்சரானால் திமுகவில் ஒரு மாபெரும் மாற்றத்தை எதிர்பார்க்கலாம். சார், அதையும் தான் நிர்மல்குமார் சொல்றாரு, பாஜகவோட போக போறாங்க, போயிட்டாங்க, அமைச்சரவை இடம் பெற போறாங்க அப்படின்னு சொல்றாரு. அதெல்லாம் உண்மையா சார்? அதெல்லாம் ஒரு வதந்தியா, வாட்ஸ்அப் வதந்தியா பேசுறாருன்னு சொல்றாங்க. ஒரு வதந்தியோ இல்லையோங்க, செப்டம்பர் முதல் வாரத்தில் மீண்டும் நாடாளுமன்றத்தை கூட்டி டீலிமிட்டேஷன் பில்லையும் விமன்ஸ் ரிசர்வேஷன் பில்லையும் பாஸ் பண்ணுவதற்கான ரகசிய திட்டத்தை பாஜக தீட்டிவிட்டது என்று இன்று ஜெயராம் ரமேஷ் ஒரு அறிக்கை விட்டிருக்கிறார். நாம் இருவரும் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அந்த அசம்பிளி செஷனையும் ஒரு பார்லிமெண்ட் செஷனையும் சைனி டை முடிஞ்சிட்ட அப்புறம் கால வரம்பின்றி ஒத்தி வைத்த பிறகு அது ஜனாதிபதி மூலமாக ப்ரோக் பண்ணியாகணும். அது பண்ணல. அதனால 7ஆம் தேதி செப்டம்பர் திங்கட்கிழமை, 8ஆம் தேதி செப்டம்பர் செவ்வாய்க்கிழமை இந்த டீலிமிட்டேஷன் பில்ல பாஸ் பண்ணிடுவேங்கிறாங்க. அது பாஸ் பண்ணிட்டான்னு வச்சுங்க, செப்டம்பர் மாதம் இறுதியில் கண்டிப்பாக திமுக பாஜகவினுடைய ஒரு கூட்டணியில் அமைந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. எங்கேயோ ஒரு சிக்கல் இருக்குது. அது நிர்மல்குமார் சொல்வது சரி. அது பண்ணா திமுகவினுடைய இவ்வளவு நாள் அந்த அரசியலுக்கே ஒரு பெரிய ஆபத்தா போயிடாதா சார்? எங்க ஒன்னே ஒன்று சொல்றேன், திமுக அரசியல் தமிழ்நாட்டை வச்சிருங்க. அகில இந்திய அளவில் சனாதனத்தை எதிர்த்த உதயநிதி ஸ்டாலின் பாஜக 24 மாநிலங்கள் என்ன பண்ணும் அதை சொல்லுங்க. சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் இருக்குது உதயநிதி பத்தி. ராகுல் காந்தியினுடைய தாய் அப்பா ராஜீவ் காந்தி கொலை செய்த பிறகு கூட சுப்புலட்சுமி ஜெகதீஷனை மந்திரி சபையில் வைத்திருந்தார்கள், வைகோவும் பக்கத்துல வச்சிருந்தாங்க. அதுக்கு சம்பந்தம் கிடையாதுங்க. அரசியல்ல எது ஒண்ணா எப்போ ஒண்ணா நடக்கலாம். ஓகே, அப்ப கூட்டணி சேர்ந்தாலும் பாஜகவுக்கும் பிரச்சனை இருக்கு, திமுகவுக்கும் பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்ல வரீங்க. அந்த சனாதனம் என்பதுதான் திமுகவும் பாஜகவும் உறவை கட் பண்ணும், சேர்க்கும், இரண்டுமே செய்யும். சார், இந்து சமய அறநிலையத்துறைய வேவு பார்க்கிறாரு முன்னாள் அமைச்சர் ஒருவர் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் ரமேஷ் அவர்கள் குற்றச்சாட்டு பண்ணியிருக்காரு. எப்படி பாக்குறீங்க அதை? யாரு வேவு பார்க்கறா, யாரு வேவு பாப்பான்ற ஒரு கேள்வியும் இருக்கு. சேகர் பாபுவை பற்றி தான் சொல்லுகிறார். காரணம், சேகர் பாபு நியமித்த பலரை ரமேஷ் அவர்கள் எடுத்து விட்டார் பதவியிலிருந்து. அவங்க எல்லாம் போய் குற்றச்சாட்டு சொல்லுகிறார்கள். தமிழக அரசாங்கத்தின் மூலமாக வெள்ளை அறிக்கை வந்தாலும் தமிழகத்தினுடைய முன்னாள் அறநிலைய காவலாளர்கள், எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர்ஸ், அவங்க சில கோவில்களில் நடக்கக்கூடிய ஊழல்களை தமிழ் வெற்றி கழகம் வந்த பிறகு நடந்த ஊழல்களை எல்லாம் பழனி போன்று அதையெல்லாம் காகிதெல்லாம் இவங்க வெள்ளை பேப்பருங்கிறாங்க, அந்த பிரிண்டட் பேப்பர் அங்க கொண்டு போய் கொடுக்குறாங்க. யாரு? திமுக நிர்வாகி, அந்த அரசியல்வாதிகள் இன்னமும் தாவேக்காவை கீழே விழுத்த வேண்டும் என்று தமிழக அரசாங்கத்தில் முதல் பதவி வைக்கிறார்கள். அதுக்குதான் சொல்றேன். ரமேஷ் சொல்வது சரி, அதிகாரிகள் அரசியல் செய்ய ஆரம்பித்து விட்டார்கள் என்பதுதான் என்னுடைய கருத்துங்க. ஓகே, திமுகவினுடைய இந்த மறுசீரமைப்பு எப்படி சார் பாக்குறீங்க? 70 வயசுக்குள்ள இருக்கிறவங்க தான் அமைச்சர், இது மாவட்ட செயலாளராக இருக்கணும், பல மறுசீரமைப்புகள் கட்சிக்குள்ள கொண்டு வர்றத பேசுறாங்க. எப்படி பாக்குறீங்க அதை? தவறாக எண்ணக்கூடாது ராபின்சன். திராவிட முன்னேற்ற கழகத்தை 1967 நான் நெருங்கி பார்க்கிறேன். எனக்கு வயது இப்ப 70. என்னுடைய தகப்பனார் மரியாதைக்குரிய ஜா ராமபத்ரன் ராஜாஜியிடம் பணிபுரிந்தவர் சுதந்திர கட்சியில். அப்பொழுது பேரறிஞர் அண்ணாவிடமும் காகிதே மில்லத்திடமும் தூது போயிருக்கிறார். என்னுடைய தகப்பனார் கடிதத்தை எடுத்துக்கொண்டு பஸ்ல போயிருக்காரு. நான் பார்த்திருக்கேன். என்ன காஞ்சிபுரத்துக்கு போவோம், இதெல்லாம் சொல்லுங்க, சொல்ல மாட்டேன். அப்ப இருந்த திமுக பாவு சண்முகம், சத்யவாணி முத்து, கே ராஜாராம், இரா செழியன், நாஞ்சில் மனோகரன், எம்ஜிஆர் இருந்த திமுக அது. இப்பொழுது உதயநிதி, சேகர் பாபு, KN நேரு, அந்த மாதிரி வேவாவேலு இருக்காங்க. அது ஒரு விஜய், அந்த திமுக ஒரு அழுத்தம் குறைந்து விட்டதாகத்தான் நான் பார்க்கிறேன். குறைந்தது ஒன்னே ஒன்று சொல்றேன், எனக்கு தெரிந்த திமுகவில் இருந்த பல தலைவர்கள் இன்னும் ஆற்காடு வீராசாமி நம்மிடையே இருக்கிறார். அவருக்கு இருக்கக்கூடிய புரிதல் திராவிடத்தை பற்றியும் தவிர திராவிட கொள்கைகளை பற்றியும் அந்த புரிதல் உதயநிதிக்கு இல்லை. அதனால்தான் மாறுதல் இருக்கிறது. அந்த மாறுதல் இருப்பதனால் பொதுமக்கள் திமுகவிடம் விலகிவிட்டார்கள். 2026 பொது தேர்தலில் விஜய்க்கு வெற்றியின் காரணம் திமுக தன்னுடைய கோர் சப்ஜெக்ட்
அதுல இருந்து விலகினதுனால, ஊழல் பக்கம் போனதுனாலதான் பொதுமக்கள் இந்த சாராய கடை, போதைப் பொருள் வந்ததுனால திமுக வெளில போயிட்டாங்க. அதையெல்லாம் கவர் பண்றதுக்கு தான் 110, 120ங்கிறாரு. திமுகவில் தொண்டர்கள் தாவேகாவில் சேர ஆரம்பித்து விட்டார்கள். 2029 திமுக இருக்கிற இடம் தெரியாம போயிடும் தான் என்னுடைய கருத்துங்க. ஆனா முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் சொல்றாரு சார், கம்பேக் கொடுக்கறதுல நாம தான் ஸ்பெஷலிஸ்ட்னு சொல்றாரு. நரேந்திர மோடி கோபேக்னாரு, இவர் கம்பேக்ங்கிறாரு. யாருன்னு பார்க்கலாம். ஏன்னா இவங்க கோபேக் சொல்லி தான் பழக்கம், கம்பேக் சொல்லி பழக்கமே இல்லை. இந்த மாதிரி கம்பேக் கோபேக் தாவேகா பண்ணிட்டாங்க. இனிமேல் கம்பேக் என்பது 2046 வந்தால் ஆச்சரியப்படுவதற்கு, அதுக்குள்ள இன்பநிதி முதலமைச்சராகலாம். சார், திமுகவினுடைய 5 எம்எல்ஏக்கள் கூட இழுக்க முயற்சி பண்றாங்க தாவேகா. ஆனா உங்ககிட்ட முதல்லயே சொன்னேனே ராபின்சன், ஓ பன்னீர்செல்வமும் மனோஜ் பாண்டியனும் வைத்தியலிங்கமும் தாவேகாவுக்கு போங்கன்னு சொல்லிட்டாரு விஜய் அவர்களை. எங்ககிட்ட இருக்காதீங்கன்னு சொல்லிட்டேன்னா அவங்களுக்கு ஜெல் ஆகல உள்ள என்பதுதான் என்னுடைய கருத்து. ஓபிஎஸ் தொடர்ந்து உதயநிதிக்கு ஆதரவா பேசிக்கிட்டு வராரு. திமுக ஒன்னே ஒண்ணு சொல்றாரு ராபின்சன், ஓ பன்னீர்செல்வத்தை பத்தி சொல்லாதீங்க. அவர் உயர்ந்த தலைவர், 3 முறை முதலமைச்சரா இருக்கிறார். தடால்னு ஒரு படத்தை ஜெயலலிதா படத்துல இருந்து ஸ்டாலின் படத்தை வைப்பாங்களா பையில? அதெல்லாம் ஒண்ணு இருக்குது இல்ல. அதுதானே சொல்றாரு. ஓ பன்னீர்செல்வத்தை நரேந்திர மோடியிடம் பார்த்து வந்து விட்டு துணை முதலமைச்சரான பிறகு நரேந்திர மோடி தான் என்னை முதலமைச்சராக சொன்னார்ட்டு ஓப்பனை எக்ஸ்போஸ் பண்ணி விட்டாரு பாஜகவை. அவருடைய நிலைப்பாட்டில் சரி சமம் இல்லை. அவர் கண்டிப்பாக தாவேகாவில் சேருவார். தாவேகா ஆட்சிக்கு 100 நாள் ஆன பிறகும் இங்க ஆணவ படுகொலை நடக்குது, பல கொலைகள் நடக்குது. அது மட்டும் இல்லாம தூய்மை பணியாளர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இதெல்லாமே ஒரு பெரிய பேசு பொருளா மாறி இருக்கு. சட்டம் ஒழுங்கில் சறுக்கிறதா தாவேகா என்ற ஒரு கேள்வியும் இருக்கு. சட்டமன்றத்தில் சறுக்கவில்லை. இதில் திமுகவுடைய பணியாளர்கள், திமுகவுடைய அதிகாரிகள் இன்னும் இருப்பதனால் அது மாதிரி தோற்றம் இருக்கிறது. தோற்றத்தை தருகிறாரு, இம்ப்ரெஷன் வருது. போக போக பாத்தீங்கன்னா அதுக்கெல்லாம் செட் பண்ணிடுவார் விஜய். ஏன்னா இந்த 3 மாத கால ஆட்சியிலும் சட்டமன்றத்தை நன்றாக நடைமுறையை செய்ததினாலும் எனக்கு தமிழ் வெற்றி கழகத்தின் மீது நல்ல ஒரு மதிப்பு வந்து விட்டதாகத்தான் நான் பார்க்கிறேன் ராபின்சன். ஓகே, இதெல்லாம் பார்த்துட்டு உதயநிதி அவர்கள் எதிர்கட்சி தலைவர் சொல்றாரு, இது சர்க்காரா இல்ல சர்க்கஸ் கம்பெனியா என்ற ஒரு கேள்வியும் கேட்கிறாரு. எதிர்கட்சி தலைவருக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, சொல்லிதான் மாட்டின்றாரு. அதுக்காக இது என்ன எது யார் பேர் சொன்னாராங்க, இப்ப என்ன சொல்றாரு பார்க்கணும் இல்ல. சர்க்கஸ் ஆகிறது இவர் அப்பாவே சொல்லியிருக்காங்களே, அரசியல் செய்வார்களா அவியல் செய்வார்கள் என்று. இப்ப இவங்க அவியல் செய்யறாங்களே, அதனாலதான் சர்க்கார் சர்க்கஸா பார்த்துட்டாங்களே. இருக்கட்டும், நல்லது தானே. சர்க்கஸா இருந்தாதான் நல்லதா இருக்கும். இவரோட மோசமா செஞ்சாங்க திமுக ஆட்சியில். ஓகே சார், பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீங்க. மற்றும் ஒரு காலம் சந்திப்போம். நன்றி சார். நன்றி, தேங்க்யூ. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.